அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த விஜயகாந்த் தொடர்ல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது 17ஆம் பாகம். வாங்க பார்க்கலாம். இதுல நாம பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டார்னு தமிழ் திரையுலகில் பட்டப்பெயரோட இருந்த இன்னைக்கு சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு பெரிய கட்சியை தொடங்கி அதை பாஜகவுடன் இணைத்து அரசியல் களத்திலையும் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் சரத்குமார் அவர்களை பற்றி தான். ஸோ நடிகர் சரத்குமாருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் உண்டான நட்புங்கிறது பார்த்தீங்கன்னா சரத்குமார் திரையுலகில் வர்றதுக்கு தொடங்கின காலத்துல இருந்தே இருந்திருக்கு. என்னன்னா அவர் ஆரம்பத்துல ஒரு ப்ரொடியூசரா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் நடிகராகி அதுவும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல எல்லாம் நடிச்சு அதுக்கப்புறம் வில்லனா நடிச்சு அதற்கப்புறம் கதாநாயகனா மாறி இன்னைக்கு அரசியல் காலத்திலயும் இருக்காரு. இன்னமும் வெப் சீரிஸ்ல எல்லாம் கூட நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவர் ஆரம்பத்துல நடிக்க வந்த புதுசுல அவருக்கும் விஜயகாந்துக்குமான தொடர்பு எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சரத்குமாரை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா 2000 வாக்குல சரத்குமார் திமுகவில் இருந்தாரு. அப்போ அவர் கூட தியாகு அண்ட் நெப்போலியன் 3 நடிகர்களுமே திமுகவுக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக எங்க ஊர் பக்கம் வர்றதா இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சரா இருந்த NKK பெரியசாமி எங்க ஊர்ல வீடு கட்டி புதுசா வந்திருந்தாரு. அவரோட 2 பசங்கள்ல ஒருத்தரான சத்யன் தான் அவரோட அரசியல் பணிகளை நிறைய பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவர் மூலமா எங்களுக்கு அந்த திமுகவில் கொஞ்சம் பழக்கமும் இருந்துச்சு. அந்த சமயத்துல இவங்க 3 பேர் வராங்க ஒரே நாள்ல, அவங்க 3 பேர்த்தையும் பார்க்கணுன்ற ஆர்வத்துல ஒரு சிறுவனா நான் அங்க போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நெப்போலியன் சார் கிட்ட போய் பேசலாம் கை கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப அவங்க கிட்ட யாருமே விடல. அதே சரத்குமார் சார் கிட்ட ஈஸியா என்னால போக முடிஞ்சது. அவர்கிட்ட கை கொடுத்து கூட நான் பேசினேன். ஆனா ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த சமயத்துல எஜமான் மாதிரி படங்கள்ல வல்லவராயன்ற அந்த கேரக்டர்ல நெப்போலியன் சார் நடிச்சதுனால அவர் ஒரு வில்லன் நடிகர், அவருக்கு நிறைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கும் பொதுமக்கள் கிட்ட பேசுறதுல அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அதை விட கொடூரமான வில்லன் கதாபாத்திரத்துல சரத்குமார் தான் நடிச்சிருக்காருங்கிறது அவங்க யாருக்கும் புரியல போல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜயகாந்த் கூட அவர் நடித்த புலன் விசாரணை ஆகட்டும், அதன் பிறகு வசந்தகால பறவை, மீரா அப்படியான படங்கள்ல நல்ல கொடூரமான வில்லனாவே நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல அவர் கதாநாயகனா மாறிட்டதுனால முழு நேர கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு அவ்வளவு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு அவங்க நினைத்திருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ விஜயகாந்துக்கும் சரத்குமாருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி புலன் விசாரணை படத்திலேயே தொடங்கிருச்சு. என்னன்னா அந்த படத்துக்கு முன்னாடி அவரு தயாரிப்பாளரா இங்க திரையுலகில் அவர் கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சு அண்ணா சாலையில நடந்து போயிட்டு இருக்காரு அவர் வீட்டுக்கு. அந்த சமயத்துல விஜயகாந்தோட உதவியாளர் என்ன இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணோம்னா நம்ம கேப்டன்கிட்ட போவோம். அப்ப அவரோட பேரு கேப்டன் கிடையாது, ஏன்னா கேப்டன் பிரபாகரன் படம் அப்ப வெளிவரல. ஸோ விஜயகாந்த் சார் கிட்ட போய் நம்ம பேசுவோம், அவர் ஏதாவது ஐடியா கொடுப்பாரு. அவர் இப்போ ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, ஆனா அந்த படத்துல ஒரு முக்கியமான வில்லன் ரோல் தான் இருக்குது, நீங்க எப்படியாவது திரையுலகில் இருக்கணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா இந்த படத்துல இப்போதைக்கு நடிங்க, ஏன்னா நீங்க கதாநாயகனா நடிக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கீங்க. ஆனா அது இப்போதைக்கு முடியாது போல இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஒரு படத்துல நடிங்க, அதுக்கு பின்னாடி வர பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி விஜயகாந்த் கிட்ட போய் பேசி அப்படிதான் அவர் புலன் விசாரணை படத்துல கமிட் ஆகுறாரு. அப்படி கமிட் ஆகுற சமயத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்ட இவர் கேட்கிறாரு, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கிறப்போ அந்த ஃபைட்ல ஹீரோ வில்லன் கிட்ட நிறைய அடி வாங்குற மாதிரி இருக்குது. என்ன சார் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு இமேஜ் பிரச்சனை வருமே, எனக்கு இது நடிக்கிறதுக்கு தயக்கமா இருக்குது, வேண்டாம் வேற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், இதுல நீங்க என்னை அடிக்கதான் நான் திருப்பி அடிச்சாதான் மக்கள் அதை பார்த்து நல்லா ரசிப்பாங்க, அதனால அது இருக்கட்டும், கதைக்கு இது தேவையானதுதான், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாம நடிங்க, தயங்காம நடிங்க, நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த படத்தோட டப்பிங் நடக்கிற சமயத்திலேயே இந்த படம் எனக்கு எந்த அளவுக்கு பேர் வாங்கி தருதோ அதை விட 10 மடங்கு உங்களுக்கு தான் அதிக பேர் வாங்கி தரும், அந்த அளவுக்கு உங்க ரோல் இதுல நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் பாக்குறப்போ எந்த ஒரு ஹீரோவுமே தன் கூட நடிக்கிற ஒரு வில்லன் நடிகரோ இல்ல சக நடிகர்கள் வேற யாருமே முன்னுக்கு வர்றதை விரும்ப மாட்டாங்க. ஆனா விஜயகாந்த் சார் எனக்கு அப்பவே அவ்வளவு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி அவ்வளவு தூரம் என்னை ஊக்கப்படுத்தினார்னு சொல்லியிருக்காரு.
இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜயகாந்தை பத்தி அந்த காலகட்டத்தில், அதாவது அவர் சரத்குமார் இந்த பேட்டி கொடுத்த காலகட்டத்தில் வந்து நிறைய நகைப்பழிகைகள் உழவிட்டு இருந்திருக்கு. ஆனா இன்றைய வரையிலுமே வந்து அதுல ஒன்ன கூட நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பெருமையாவே சொல்லிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்தை நான் பர்சனலாவே ரொம்ப மதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் படம் ஷூட்டிங் நடக்கிறப்ப வந்துட்டு இவர் தான் வந்து அந்த ஃப்ரண்ட் ரோலுக்குன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து சரத்குமாருக்கு கழுத்துல ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுருது. அதனால அவர் மருத்துவமனையிலிருந்து வர்றதுக்கு ஒரு 6-7 மாதங்கள் ஆயிருக்கு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சரத் நடிச்சாதான் இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த சின்ன ரோலுக்கே கூட வந்துட்டு மற்றவங்க யாரையும் போடாம அப்போ அவர் பொறுத்து இருந்து அந்த ரோல்ல சரத்குமாரை நடிக்க வச்சிருக்காரு. ஒரு ப்ரொடியூசரா இன்னொரு நடிகரை வந்து உயர்த்தி காட்டுறதுக்கு அவர் அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு தன்னோட படத்தை கொஞ்சம் காலதாமதப்படுத்தி எடுத்திருக்காரு அப்படின்றதையும் சொல்றாரு. அதே மாதிரி வந்துட்டு சரத்குமார் ஹீரோவா நடிக்கணும், அவருக்கு நாம உதவி பண்ணோம், அவர் ஹீரோவா முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு தாய்மொழின்ற ஒரு படத்துல சரத்குமார் தான் மெயின் கதாநாயகன். அவருக்கு உறுதுணையா ஒரு கெஸ்ட் ரோல்ல தான் வந்து விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. எப்படி செந்தூர பாண்டி படத்துல விஜய்க்கு சைடு ஆக்டரா வந்து S.A. சந்திரசேகர் சாருக்காக நடிச்சாரோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலயும் சரி, அவங்க எல்லாம் ஹீரோவா நடிச்ச காலகட்டத்திலயுமே வந்து தான் கூட வேலை செய்யறவங்க தனக்கு மேலேயோ இல்ல தனக்கு இணையாவோ நடிக்கிறத, ஒரு நடிகரா வர்றதோ புகழ் பெறதோ வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா தனக்கு கூட ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிக்க வந்தவர், ஒரு வில்லனா நடிக்க வந்தவர் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு உதவி செய்யும் மனப்பான்மையில இருந்தவர் தான் கேப்டன். அவரு நம்ம மாதிரி வந்து இனிமே யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. நம்மளுக்கும் வந்து உண்மையிலேயே தெரிஞ்ச விஷயம் அதுதான். இதே மாதிரி மற்றும் ஒரு நபர் கேப்டனை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.